முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுவதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. சால்ட்டு, சிறிதளவு எண்ணெய், 2 எக்கு, வெங்காயம், 2 பச்சை மிளகா, பாசிப்பருப்பு. பேன் நல்லா சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சோடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. உள்ள சால்ட்டு சேர்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கும். ஆனியன் நல்லா வதங்க தேவையில்லை, கண்ணாடி பாதம் வந்தால் போதும். கண்ணாடி பாதம் வரவும் எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பை உள்ளே போட்டுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை நல்லா செவந்துருச்சு. இப்போ கீரையை உள்ளே போட்டுக்கலாம். நல்லா கீரையை நல்லா அலசி வச்சிருக்க எல்லா கீரையும் உள்ளே சேர்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டே கீரையை நல்லா உருவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தடவை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அந்த கீரையை உள்ளே சேர்த்துக்கிடலாம். இப்போ கீரை தண்ணி இல்லாமல் நல்லா வதங்கணும். கீரை நல்லா வதங்கினோடனே தண்ணி சேர்த்துக்கலாம். கீரை அடி பிடிக்காம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கீரை நல்லா வதங்கணும். இப்போ கீரை நல்லா வதங்கிருச்சு. இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ கீரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப ஊற்ற வேணாம், கீரை முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. தண்ணி ஊற்றி வேக வச்சா நல்லா வெந்துருச்சு. இப்போ எக்கு உள்ளே சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க 2 எக்கு உள்ளே போட்டுக்குவோம். ரெண்டு எக்கு உள்ளே போட்டுட்டு 1 சிட்டிகை சால்ட்டு, 1 சிட்டிகை பெப்பர் அது போட்டு இதை நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இந்த முருங்கைக்கீரையில் எக்கு சேர்த்து பெப்பர் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி சாப்பிட்றதுனால அது தனி ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அடி பிடிக்க விடாம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த கீரை, எக்கு
பெப்பர் சால்ட் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும், நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல டேஸ்ட் கிடைக்கும். கீரை வந்து உதிரி உதிரியா இருக்கணும், தண்ணியா இல்லாம நல்லா உதிரி உதிரியா இருக்கணும். அதனால இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரையும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். தண்ணியெல்லாம் வத்தினோடனே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீரை எப்படி முருங்கைக்கீரை பொரியல் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.